பி தட் ஹாப்பி, திஸ் திங் வில் கம் பேக், வில் டெஃபினெட்லி கம் பேக். எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு. யூ வாண்ட் டு கோ ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஏதாவது பண்ணணுமா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு. ஸோ நத்திங் இஸ் பிக். எல்லாமே வந்து எவ்ரிதிங் வில் ஒர்க் அவுட் ஃபார் குட். ஸோ நீ வந்து ரொம்ப டென்ஷனெல்லாம் ஆகாத. See, அப்ப லக்கிலி யூ ஆர் சேவ்ட்னா தட் மீன்ஸ் யூ ஆர் ஹியர் ஃபார் அ பர்பஸ். இன்னைக்கு லவி அதான் சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து இங்க வந்ததே வந்து ஒரு பர்பஸ்க்காக தாண்டி நான் நினைக்கிறேன். நான் இந்த உலகத்துல இருக்கிறது ஒரு பர்பஸ்க்காக தாண்டி நானும் நினைக்கிறேன். ஸோ அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ணாம நான் போமாட்டேன்டி. அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ மேபி தட் இஸ் யுவர் காலிங் இல்ல. ஸோ அந்த காலிங், உனக்கு அந்த காலிங் இருக்கு. உனக்கு அந்த அந்த இந்த பிராப்தமும் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் இருக்கு உனக்கு. ஸோ புட் இட் டு ஸோ சம்திங் தட் மேக்ஸ் யூ வெரி ஹாப்பிடா. இட் இஸ் என்ன உனக்கு ரொம்ப சந்தோஷமா தருதோ அது செய்யி நீனு. நீயே சொல்லியிருக்க யூ ரீச் த டெத் பெட் அண்ட் தென் கம் பேக். அதனால தான் உன்கிட்ட இவ்ளோ இவ்ளோ நகைச்சுவை இருக்கு. இவ்ளோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னலாம் இருக்கு. நான் ஒரு காலத்துல உன்ன மாரி தான் இருந்தேன். அப்போ என்ன பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, நான் எப்பவுமே சிரிச்சு பேசிட்டே தான் இருப்பேன். இப்பதான் நடுவுல கொஞ்சம் சோகம், கீகம் எல்லாம் பேசுறேன். பட் முன்னாடி ரொம்ப சிரிச்சு பேசிட்டே தான் இருப்பேன். அப்ப சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்குள்ள நெறைய சோகம் இருக்கு. அது மாரிலாம் நெறைய சொல்லுவாங்க. அப்பவே வந்து எனக்கு என்னன்னா, ஐ ரீச்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டெத் மீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஐ ரீச்ட் பேக். பட் அப்பலேருந்து ஐ வாண்டட் டு கீப் எவ்ரிபடி ஹாப்பி. ஐ வாண்டட் டு பி ஹாப்பி. ஐ டிட்ன்ட் வாண்ட் டு ஷோ மை சேட்னஸ் அந்த மாரிலாம் இருந்தேன். அ லவி வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னா. என்ன தெரியுமா சொன்னா? அவ வந்து, "நீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேடி. எனக்கு அது மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்குடி" அப்படின்னு சொல்லுவா. என்ன என்ன வார்த்தை சொல்வேன்னா, "மிஞ்சி போனா என்னடி ஆகப்போது? உயிர் போகும். அவ்வளோதானே? இதுக்கு மேல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் ஆகறதுக்கு ஒண்ணுமே இல்லடி" அப்படின்னு நான் சொல்வேன் நான் அடிக்கடி. நான் அது சொன்னது அவளுக்கு மனசுல அவ்ளோ பதிஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால அவ அது சொன்னது வந்து எனக்கு திருப்பியும் நானே எனக்கு சொல்லிண்டா மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு வந்து நான் இவ்வளோலாம் தைரியம் சொல்லியிருக்கேன். இப்ப நான் ஏன் தைரியமா இல்ல? அப்டின்னு மாரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஹாய் தாமஸ். பார்ட் வேஸ்னா புரியல. பார்ட் வேஸ்லாம் பண்ண வேணாம்டா. யூ டூ சம்திங் விச் இஸ் மேக்கிங் யூ ஹேப்பி. டூ சம்திங் தட் மேக்ஸ் யூ வெரி, வெரி ஹேப்பி. சந்தோஷமா இருக்கணும் கார்த்தி, அவ்வளோதான். என்ன பண்ணாலுமே நீ சந்தோஷமா இருக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான் வேற வேற எதுவுமே கிடையாது. மிஞ்சி போனா அதுதான் எண்ட் ரிசல்ட்டே அவ்வளோதான். யூ ஹேவ் டு பி ஹேப்பி. தோழர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். ஸோ பி ஹேப்பி. உனக்கு என்ன சந்தோஷம் குடுக்குறதோ அது மட்டும் செய். அவ்வளோதான். அதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் வேஸ்ட் தான். மத்ததெல்லாம் தேவையில்லாத மேட்டர் தான். மத்ததெல்லாம் குப்பை தான். தாமஸ், உங்களை வரவேற்கிறேன். வாங்க வாங்கன்னு வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். வாருங்கள். வாருங்கள் தாமஸ் அவர்களே. நான் ஏசி கொஞ்சம் கீழ பண்ணிக்கிறேன். வேகுது. வேகிறது. வெந்து தொலைக்கிறது. நானும் அப்படிதான் இருந்த தம்பி. எனக்கு ரொம்ப டவுன் ஆயிட்டேன்னா, என் மைண்ட் வந்து என்ன வந்து சாப்பிட்றக்கூடாது அப்படின்ட்டு நான் நெறைய 2, 3 வொர்க் பண்ணிட்டே இருப்பேன் டுகெதர். ஏன்னா, என் மைண்ட் கொஞ்சம் ஆக்கியூபைடா இருக்கும் அப்படின்ட்டு. சரி நீ போயிட்டு வா. நீ போய் தூங்கு போ. நீ தூங்கி எந்திச்சாலே உனக்கு சரியாயிடும். நீ போ. தூங்கு. போய் தூங்கு போ. நம்ம வந்து லைவ் கதம் கதம் பண்ணிக்கலாம். சரியா? லைவ் எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நம்ம நாளை நாளை சந்திப்போம். இன்னைக்கு கடை சாத்திட்டு